ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். அதாவது 1/7/2026 முதல் 10/7/2026 வரை, அதாவது உத்திராட நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது 3ஆவது வீட்டிலிருந்து இந்த வாரம் தொடங்குகிறது. 3ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கும்போது உங்களுடைய பல நாள் முயற்சி இந்த வாரம் வெற்றி பெறலாம். வெற்றியோடு நீங்கள் இந்த வாரத்தை தொடங்குவீங்க. சந்திர பகவான் அப்படியே 4ஆவது வீட்டிற்கு செல்வார். அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் மகர ராசியில் செல்லும்போது துலாம் ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லோருமே இந்த காலகட்டத்தில் 4ஆவது வீட்டில் சந்திரன் செல்லும்போது நம்புவீங்க, நல்ல நட்பு ஏற்படும். 4ஆவது வீட்டில் சந்திரன் செல்லும்போது துலாம் ராசிக்கு நன்மை தான். 5ஆவது வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்கிறார். 6ஆவது வீட்டில் சனி இருக்கிறார். பாவக்கோள்களை இந்த வாரம் சந்திர பகவான் கடக்கப் போகிறார். துலாம் ராசிக்கு 5ஆவது வீட்டில் எப்போது ராகு வந்தாரோ அன்று முதல் உங்களுக்கு மன நிம்மதி கெட்டிருக்கும், உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துலாம் ராசி என்பதற்கு ஒரு குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கும். ஏன்னா ராகு கோச்சாரத்தில் எங்கே வருகிறாரோ அங்கே ஒரு நோய் நொடியை உண்டாக்கிடுவார். இறைவன் மேல் நம்பிக்கையே போயிருக்கும். நான் கோயிலுக்கும் போக மாட்டேன், சாமியும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. 5ஆவது வீட்டில் என்னைக்கு ராகு வந்தாரோ அன்று முதல் இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கையே போயிருக்கும். 5ஆவது வீட்டில் ராகு வரும்போது ஊர் அறிய உலகறிய பெரும் புகழ் உண்டாகும். ஆனால் அந்த புகழை உங்கள் குடும்பத்திலையும் சரி, பெற்றோர்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி,
நீங்கள் வந்து உலக சாதனையே படைத்தாலும் உங்களை பாராட்டுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து துலாம் ராசி என்பதற்கு நிதர்சனமான உண்மை. 4, 5, 6 தேதிகளில் ராகுவை சந்திர பகவான் கடப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும் புகழ் உண்டாவதற்கு வாய்ப்புண்டு. 4, 5, 6 தேதிகளில் உங்களுக்கு ஊரறிய உலகறிய உங்கள் புகழ் விளங்கும். 5வது வீட்டிலே சந்திர பகவான் ராகுவை கடக்கும்போது இந்த 4, 5, 6 தேதி உங்களுக்கு பெரும்புகழ் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. அது வேலை உத்தியோக ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சாதனை, உங்களுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். 5வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டின் மீது ஆர்வம் வரும். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயில் போகலான்னு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். 5வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது இறை வழிபாடு உங்களுக்கு திருப்தி தரும். 6, 7, 8 இந்த தேதிகளில் சனி பகவானை சந்திரன் கடப்பார். துலாம் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனியை சந்திரன் கடப்பார். இப்போ 6, 7, 8 தேதிகளில் உங்களுக்கு வந்து உடலில் இருந்து வந்த, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், நோய் நொடி சற்று விலகும். 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும் போது பெரும்பாலும் அதிர்ஷ்டம்தான். எக்காரியத்தை ஆரம்பித்தாலும் சனி மேல் சந்திரன் செல்லும் போது உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பகைவர்களை, எதிரிகளை நீங்கள் வந்து அடக்கலாம். அதே மாதிரி கடனை கொடுத்து அடைப்பதற்கு வழியை தேடலாம். வேலை உத்தியோகம் சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா 6, 7, 8ஆம் தேதிகளில் உங்களுக்கு வெற்றியாகும். 4, 5, 6ஆம் தேதிகளில் பெரும் புகழ் உண்டு. 6, 7, 8ஆம் தேதிகளில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டு. உடல் அளவிலும் மனதளவிலும் சந்தோஷங்களை அனுபவிப்பீங்க. 9, 10ஆம் தேதிகளில் மேசராசியில் அசுவினி பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடப்பார். 7வது வீட்டிற்கு சந்திரன் வரும்போது வண்டி, வாகனம், போக்குவரத்து, டிரைவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும். 7ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு நல்ல மகிழ்ச்சி தான். புதிதாக துணிமணி எடுப்பீங்க. புதிய பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8வது வீட்டில் வார ஆரம்பத்தில் கிருத்திகை 4ஆம் பாதத்தில் செவ்வாய் செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பல் வலிக்கலாம், பல் ஆடலாம், பல்ல பிடுங்கலாம். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் முகத்தில் காயங்களும் ஏற்படலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய நட்சத்திரத்தை விட்டு சந்திரன் நட்சத்திரத்துக்கு 3, 4 தேதிகளில் 8ஆம் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் வந்துடுவார். அப்போ வேலை, தொழில் சார்ந்து இருந்து வந்த உங்களுக்கு டென்ஷன், குழப்பம் இந்த வாரம் உங்களுக்கு தீரும். சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு பண பிரச்சனை நீங்கும். கோவில் சார்ந்து, கோவில் கட்டுமானங்கள் சார்ந்து, கும்பாபிஷேகங்கள் சார்ந்து, திருவிழா சார்ந்து கோவிலுக்கு வந்து பணங்காசு உதவி செய்வீங்க. 8லே செவ்வாய் இருக்கும்போது ஆன்மீக ஈடுபாடு, கோவில் காரியங்கள் சார்ந்து பணங்காசு செலவு செய்வீங்க. துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே புதனும் சூரியனும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறார்கள். 9லே திருவாதிரை நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்கும்போது உங்களுடைய அப்பாவிடம் சில கருத்து மோதல்கள் வரும். நீங்கள் வந்து உலக சாதனையே படைத்தாலும் உங்கள் அப்பாவிடம் பாராட்டு வாங்க முடியாது, நல்ல பெயர் எடுக்க முடியாது. இதை வந்து துலாம் ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். கோவில் சார்ந்து, குலதெய்வம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். தாராளமாக பணங்காசு உதவி செய்யலாம். ராகு நட்சத்திரத்திலே 2 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்திலே செல்லும்போது ஆன்மீக வழிபாடு மூலம் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சுக்கிர பகவான் குருவை விட்டு கடந்து விட்டார். இப்போ இந்த வாரம் பகுதியில் வந்து
லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் வந்துருவார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இப்போ கடந்த 25 நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம், மனக்குழப்பம் இந்த வாரத்தில் வந்து படிப்படியாக அப்படியே குறைஞ்சிடும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். 11வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது அனைத்து வழியிலும் உங்களுக்கு லாபம் தான். நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு அதிகமாக வருவாங்க. அவங்களால் உங்களுக்கு உதவி உண்டு. மூத்த உடன் பிறந்தவர்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. 10வது வீட்டிலே குரு அஸ்தங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 10லே குரு இருக்கும்போது துலாம் ராசி என்பர்கள் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை. பெரிய அளவு இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெரும் புகழ் உண்டாக போகிறது. துலாம் ராசி என்பர்கள் 4, 5, 6 தேதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.